அண்ணா சீரியல் டிசம்பர் 28 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, சண்முகத்தை பார்க்குறதுக்கு சூடாமணி வெளியே வராங்கல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெளியே வந்ததுமே சூடாமணி கையெடுத்து கும்பிடுறாங்க. சண்முகத்தை பார்த்து சண்முகத்துக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. என்னாச்சுமா, எதுக்காண்டி இப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கேன், அந்த சவுந்தரபாண்டி உன்னை பார்க்க வந்தானா, உன்னை ஏதாவது மிரட்டினாரா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சூடாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி என்னை வந்து அவர் பார்க்க வந்து மிரட்டியிருந்தா அவருக்கு தேவையான பதிலடியை நானே கொடுத்து அனுப்பியிருப்பேன். இது அது கிடையாது. சரி, நான் கேட்குற விஷயத்துக்கு நீ பதில் சொல்லு. நம்ம கோயிலில் எப்போ தர்மகதா எலெக்ஷன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே சண்முகம் ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏமா அப்படிங்கிறாங்க. நீ அந்த எலெக்ஷனில் நிற்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகம், அது எப்படிம்மா அச்சு அடித்தா போல் சேமாக கேட்குற, அதுக்கான வேலை தான் நடந்துட்டுருக்கு, நான் வந்து அதில் எதுக்கு கலந்துக்கணும், நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சண்முகம், நீ இதில் கண்டிப்பாக கலந்துக்கணும், இது அம்மாவோட வாக்கு, நீ ஜெயிச்சு தர்மகத்தை ஆனால் தான் அந்த சவுந்தரபாண்டியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்படி உள்ளே கிடக்கிறதுக்கு காரணம் அந்த தர்மகதா தேர்தல் தான். அதே மாதிரி நீ ஜெயிச்சு தர்மகதாவாக இருக்கும் போது தான் நான் வெளியவும் வரணும். அது மட்டும் இல்லாமல் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கங்கிற மாதிரி அந்த ஆள் செஞ்ச பாவத்துக்கு நான் இங்கே தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன், அதுக்கு எல்லாத்துக்கும் நீ திருப்பி கொடுக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சூடாமணி. சண்முகம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறாங்க. பரணிக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, நான் வந்து அதில் கலந்துக்கல அப்படின்னு சொன்ன உடனே ப்ராமிஸான்னு பரணி கேட்க ஆமான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை நினச்சி பார்த்துட்டு இல்லைம்மா, நான் வந்து ஏற்கனவே தான் அந்த எலெக்ஷனில் தூக்கடிச்சிட்டேன்ல, பிரசிடென்ட் எலெக்ஷனில், அது போதாதா, தர்மகத்தா எலெக்ஷன்லாம் எதுக்குமா, அது வேணாம், அது இல்லாமே நான் அவனை ஜெயிச்சு காட்டுவோமா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க சூடாமணி, அதெல்லாம் இல்லை, நீ அந்த இதில் நின்று ஜெயிச்சு தான் காட்டணும், நீ தர்மகத்தா ஆகணும், இது அம்மாவோட வாக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சண்முகம் சொல்ல வராங்க, இந்த மாதிரி நான் பரணிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்ல வரதுக்குள்ளேயே இது என்னுடைய கட்டளையாக நீ எடுத்துக்கிடணும், இதை நீ செஞ்சே தீரணும், நீ ஜெயிச்சே காட்டணும் அப்படின்னு சொல்ல சண்முகம் வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. அதோடு நிறுத்தாமல் சூடாமணி என்ன சொல்லுவாங்க, நீ ஜெயிச்சு தர்மகத்தை ஆனாதான் அம்மா இந்த ஜெயிலை விட்டு வெளியே வருவேன், அப்படி இல்லைன்னா அந்த ஜெயிலுக்குள்ளே கிடந்து மண்ணா போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வரவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே சண்முகம், இப்போ என்னம்மா, நான் தர்மகத்தாவாக நின்று ஜெயிக்கணும், அவ்வளோதானே, நான் கண்டிப்பாக கலந்துக்கிட்டுறேன், ஜெயிச்சு காட்டுறேன், நீ கவலைப்படாதமான்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க. இது என்னோட வாக்கு கிடையாதுடா, இது வந்து அந்த முருகனோட வாக்கு. நைட்டு முருகன் வந்து கனவுல வந்தார், வந்து இதைத்தான் எனக்கு உணர்த்தினாரு, நீ அம்மாவோட கட்டளையை மட்டும் எடுத்துக்காத, முருகனே வந்து இதை சொன்னதா நீ நினச்சிக்கோ, நீ தான் ஜெயிக்கணுங்கிறது முருகனோட எண்ணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சண்முகமும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்களா. கிளம்புனதுக்கப்புறம், டே சவுந்தரபாண்டி, இந்த தர்மகத்தா எலெக்ஷனில் உன் கூட போட்டி போட போகிறது மனுஷன் கிடையாது, அந்த முருகரே இறங்கி போட்டி போட போகிறாரு, நீ இனிமே தான் அசிங்கப்பட போகிற, தூக்க போகிற அப்படிலாம் வந்து தனக்கு தானே சூடாமணி பேசிக்கிடுறாங்க. அடுத்த சீனில் சவுந்தரபாண்டி எல்லாரும் கோயிலில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த கமிட்டி மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. என்னப்பா, இன்றைக்காவது மீட்டிங்க்கு அந்த சண்முகம் வருவானா, அவன் வரமாட்டான், அவன் தான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. சண்முகத்துக்கு கூட இருக்கிறவர் வந்து உடங்குடி பக்கம் ஊர், அதனால் வந்து உடங்குடின்னு எல்லாரும் அவரை கூப்பிடுறாங்க. அவர் தான் இந்த இடத்துல சண்முகத்துக்காண்டி பேசுகிறாங்க. இல்லை அண்ணன் கண்டிப்பாக வந்துடுவார், கொடுத்த வாக்கம் மீற மாட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. உங்கள் அண்ணன் பயந்து ஒளிஞ்சிக்கிட்டாரா, ஒரு பக்கம் ஒரு பேச்சு இன்னொரு பக்கம் ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்காரா, அன்னைக்கு தான் வரல, இன்றைக்கி அந்த மீட்டிங்க்கு வரலாம்ல, பயந்துட்டாரா அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து கோவப்படுற ஆள் தான், அவசரப்பட்டு கை நீட்டுவார் தான், ஆனால் அதுக்குன்னு பயந்து ஒளிகிற ஆள்லாம் கிடையாது, கண்டிப்பாக அண்ணன் வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு உடங்குடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஊர் பேரை சொல்லி தான் கூப்பிட்டு இருக்காங்க. இந்த பர்சனை, ஸ்க்ரீனில் வர பர்சன் தான் உடன்குடின்னு கூப்பிடுறவர். சவுந்தரபாண்டி உடனே வந்துட்டு எம்பிட்டு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, எல்லாருக்கும் சோழி இல்லை, வேலை இல்லை, ஒரு மனுஷனுக்காண்டி இவ்வளோ நேரம் அந்த வெறும் பையனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா, உங்களுக்குலாம் எப்படின்னு தெரிலப்பா, எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த உடங்குடி உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணன் ஒன்றும் உங்களை வேணும்ன்ட்டு வேண்டான்னு சொல்லலை, பரணி அம்மா சொன்னதால தான் அந்த தர்மகத்தா போஸ்ட் வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. யார் சொல்லி சொன்னா என்ன, இதோ அவனே ஒத்துக்கிட்டான் தர்மகத்தா போஸ்டிங் வேண்டான்னு சொல்லி சண்முகம் சொன்னதை. அப்படி இருக்கும்போது அவன் சொன்னது தானே, அப்படின்னா வரமாட்டான் தானே, சீக்கிரமாக வந்து அண்ணன் போஸ்ட்டில் நான் ஜெயிச்சதா சொல்லுங்கள், எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிடுறாங்க. திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க சவுந்தரபாண்டி, எனக்கு வேலை இருக்குது, சீக்கிரமாக முடிச்சு விடுங்க, போயிட்டு நான் செலக்ட் ஆனதாக சொல்லி விட்ட சொல்லி ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து சைன் போடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. உடம்புடி கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. கமிட்டி மெம்பர்ஸே ஒரு கட்டத்தில் வந்து எவ்வளோ நேரப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்குது சண்முகத்துக்காண்டி, இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்துட்டு நான் சம்மதிக்கிறேன் அண்ணன் போஸ்ட்டில் வந்து சவுந்தரபாண்டியை செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றவங்களாம் மூஞ்ச பார்த்துக்கிட்டாலும் எல்லாரும் ஓகே சம்மதம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ விஏஓ கிட்ட போயிட்டு ஒரு கையால் எழுதிட்டு வந்து வாங்கிட்டு வா, அதில் வந்து நம்ம எல்லோரும் சைன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
சவுந்தரபாண்டியும் வந்து சீக்கிரம்ப்பா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஐயா கொஞ்சம் அவசரப்படுத்துங்க, ஏன்னா வந்து கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிற போகுது அப்படின்னு சனியும் சொல்ல கரெக்டாக அந்த டைமில் வந்து கோயில் மணி அடிக்கும். அதெல்லாம் சண்முகம் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னதோட கெட்ட நேரம்லாம் போச்சு, இனிமேல் நமக்கு கிடையாது, அந்த சண்முகத்துக்கு தான் கெட்ட நேரம் அப்படின்னு கெட்டா சொல்லிட்டு இருக்காங்க. விஓ கிட்ட எல்லாரும் போயிருப்பாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. இப்போவும் கூட அந்த உடம்புடி வந்துட்டு சண்முகத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, அண்ணன் கண்டிப்பாக வந்துருவார்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து சவுந்தரபாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்புடி இது ஒன்றும் உன் ஊர் கிடையாதுல, நீ பொழைக்க வந்த ஊர் தானே, இந்த கோயில் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோயில் என்ன உங்கள் ஊர் ஆட்கள் மட்டுமா சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க, சுற்று வட்டாரத்தில் எல்லாரும் தானே சாமி கும்பிட்றாங்க, நானும் பேசுவேன் அப்படின்னு உடம்புடி சொல்லிட்டு இருக்கேன். கமிட்டி மெம்பர்ஸும் வந்து இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ அமைதியாயிரி, முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு உடம்புடி அந்த பர்சனை பார்த்து அவரும் அந்த இடத்த விட்டு கோயிலுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டிக்கு இருக்கு பொருட்களை என்னாச்சு, சைன் வாங்குற விஓ ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்களா, அவங்க இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டாக்குமெண்ட் அவர் கையால் எழுதி கொண்டுட்டு வர வேண்டாமா, வெயிட் பண்ணுங்கன்னு கமிட்டி மெம்பர் சொல்லிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் விஓவும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. எல்லாருக்கும் சம்மதம் தானே சவுந்தரபாண்டி அண்ணன் போஸ்டாக தேர்ந்தெடுக்கிறதுல அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருந்தாலும் ஏப்பா வாயை திறந்து பதில தான் சொல்லுங்களேன்னு சவுந்தரபாண்டியே சொல்ல, ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து எனக்கு சம்மதங்க, வரிசைக்காக எல்லாருமே எனக்கும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை படித்து பார்த்துட்டு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எல்லாரும் பேசி முடிச்சு தான் வந்திருக்காங்க, அதனால் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை, எல்லாரும் நல்ல நேரத்துக்கு முடியறதுக்குள்ளேயே வந்து சைன் பண்ணிடலாமேன்னு சனியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சவுந்தரபாண்டி வந்து கெத்தா யார் கொண்டு வந்தா என்ன, விஓவே கொண்டு வந்தாலும் என்ன, அதை படித்து பார்த்து தான் எல்லாரும் சைன் பண்ணட்டுமே, நிதானமாக எல்லாரும் படித்து பார்த்துட்டே சைன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயா புரியாமல் பேசாதீங்க, கெட்ட நேரம் வந்துட போதுங்கிறாங்க. அதெல்லாம் எந்த கெட்ட நேரமும் கிடையாது, எனக்கு நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி கொஞ்சம் தெனாவட்டா வந்து அந்த ஃபார்மை வாங்கி பொறுமையாக படித்து பார்த்துட்டு எனக்கு ஓகே தான் மெம்பர்ஸ், நீங்கள் படித்து பார்த்துட்டு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப. ஆனால் சனியை வந்து சைன் போட வைக்கிறதுக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த இடத்துல. இது கடையில் சண்முகத்தை தான் காட்டுவாங்க. அவங்க ஊருக்கு வந்துருந்தாங்க. வந்துட்டு கடையில் இருக்க வெட்டுக்கிளிக்கு கால் பண்ணுறாங்க. வெட்டுக்கிளி கடையில் எல்லாத்தையும் எடுத்து வை, நான் இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக கொஞ்சம் கால் கெந்தி ஒருத்தர் நடந்துட்டுருக்காங்க. அவர் வந்துட்டு ஐயா இந்த முருகன் கோயில் எங்கே இருக்குன்னு தெரியுமா, எனக்கு கொஞ்சம் அங்கே ட்ராப் பண்ண முடியுமா, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமான்னு இந்த விஷயத்தை கேட்பாங்க. நான் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீவைகுண்டமா, எங்கள் அப்பா பேரும் வைகுண்டம் தான் அப்படின்னு வந்து சண்முகம் சொல்லுவாங்க. நான் வந்து விரதம் இருக்கேன், கோயிலில் என்ன ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோவில் போகிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, பஸ்ஸில் இந்த காலை வச்சுட்டு ஏற முடியாது, நான் விரதத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன, அப்போ முருகனை தாராளமாக தரிசிட்டு போங்க, வாங்க நான் உங்களுக்கு கோயிலை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க சண்முகம் அந்த பர்சனை. அவர் பேரை என்னன்னு வண்டியில் வரும்போதே கேட்குறாங்க. சண்முகம் தான் சொல்கிறாங்க. உடனே சண்முகம் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பேரும் சண்முகம், உங்கள் பேரும் சண்முகம், உங்கள் ஊர் பேர் தான் எங்கள் அப்பா பேர், எவ்வளோ ஒற்றுமை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயா கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன் அப்படின்னு அந்த பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அவ்வளோ அவசரமா அப்படின்னு சண்முகம் கேட்க, ஆமாம் உச்சிக்கால பூஜை முடியறதுக்குள்ளே நான் விரதத்தை முடிக்கணும், அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி இதோ என் மயில் வாகனம் எப்படி பறக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா, அங்கே எல்லாரும் படித்து பார்த்துட்டு சைன் போடுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க கோயிலில். அடுத்த சீனில் எப்படி காட்டிகிட்டு இருக்காங்கன்னா, அங்கே சைன் போட எல்லாரும் ரெடி ஆகுறாங்களா, மேக்ஸிமம் சைன் வரைக்கும் போயிட்டு இங்க சண்முகம் அந்த பர்சனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கதே ரொம்ப நேரம் காட்டிட்டு இருப்பாங்க. அப்படி கட் பண்ண நாளைக்கான எபிசோடுக்கு சின்ன ப்ரோமோ மாதிரி கடைசியில் ஜாயின் பண்ணி காட்டுவாங்க. எப்படின்னா வந்து உடம்புடைய வாசலில் தானே நின்றுட்டு இருக்காங்க. சண்முகம் அந்த பர்சனை கூட்டிட்டு வந்து கோயிலில் விடுவோம் போது உள்ள வந்து அண்ணன் போஸ்டா வந்து நம்ம தர்மகத்தாவா சவுந்தரபாண்டியை தேர்ந்தெடுக்க போறாங்க, அதுக்கான டாக்குமெண்ட் சைன் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க போல. அதை கேட்டுட்டு சண்முகம் உள்ள வந்து அந்த கரெக்டாக சைன் போட போகும்போது அந்த டாக்குமெண்ட்டை பிடுங்கி கிழிச்சு அப்படி சவுந்தரபாண்டி மூஞ்சிலேயே வீசி விடுறாங்க. நான் வந்து இந்த போஸ்டிங்கில் நிற்க தான் போகிறேன் இந்த புதையர்தல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சவுந்தரபாண்டி ஷாக் ஆகுறாங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.